எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து சோயா பீன்ஸ் செய்ய போறோம். நான் வந்து 1/4 கிலோ சோயா வாங்கி குக்கரில் போட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு 2 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. தைராய்டு பிரச்சனை எல்லாம் வராது, நோய் எதிர்ப்பு சக்திலாம் நிறையா இருக்குது. இது நல்லா சாப்பிடணும். பிள்ளைங்களுக்கு இதை உப்பு போட்டு அவிச்சு கொடுத்தாலுமே பச்சையாகவே சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. கத்தாரில் இருந்து ஒரு பிரதர் டெய்லி போடுவார், கமெண்ட் போடுவார். வந்து பாலக்கீரை செய்கிறதுக்கு வந்து அவங்க ஊரில் வந்து கசகசா கிடைக்காதுக்கான்னு கேட்டிருந்தாரு. கசகசா இல்லாட்டா பரவாயில்ல, 2 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அதே டேஸ்ட்டு தான் வரும். கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளியை வந்து நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம வேக வச்ச பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கையும் பீன்ஸையும் போட்டுடலாம். எல்லோரும் முள்ளங்கி சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. முள்ளங்கி சாம்பார் நல்லா எல்லோரும் வச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும். முள்ளங்கி சாம்பார் வச்சு பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும். மல்லி இலை, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கூட்டு. இது ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். நான் இன்னைக்கு ரசம் தான் வச்சுருக்கிறேன். சேவ் பண்ணி காமிக்கிறேன். சோயா கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.